நாகநந்தியும் சீன யாத்ரிகரும் போனதுக்கு அப்புறம் சிவகாமி கொஞ்ச நேரம் கல் சிலை மாதிரி உட்கார்ந்துருந்தா. பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. திருப்பார்கடல் ஏரி உடஞ்சு அந்த வெள்ளத்துல மூழ்கி நம்ம சாகிறதுக்கு இருந்தப்போ மாமல்லர் நல்ல நேரத்துல வந்து பானை தப்பத்துல ஏத்தி காப்பாத்தினது நேத்து நடந்த மாதிரி இருந்துச்சு. அந்த பெரிய வெள்ளத்துல மூழ்கி சாகாத நம்ம இந்த வீட்டுல இருக்க கிணத்து தண்ணியில மூழ்கி உயிர் விட போறத நினைச்சப்போ அவளுக்கு சிரிப்பு வந்துச்சு. கிணத்துக்குள்ள விழுகிறப்போ எப்படி இருக்கும், விழுந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கும், தண்ணிக்குள்ள மூச்சு திணறும் போது என்னென்ன ஞாபகங்கள் வரும், மண்டபப்பட்டு கிராமத்துல பானை தப்ப உடஞ்சப்போ தண்ணிக்குள்ள மூழ்கணுமே, அப்போ மாமல்லர் காப்பாத்தினது ஞாபகம் வருமா, இப்படிலாம் அவ யோசிச்சுட்டு இருந்தப்போ வெளியில பவளம் வாங்கலையா பவளம்னு சத்தம் கேட்டுச்சு. அப்போ சிவகாமி சத்தம் போடாம, ஆமா பவளமல்லி மலர்ந்துதான் இருக்கு, நான் கிணத்துல விழுந்து செத்ததுக்கு அப்புறமும் அது மலர்ந்துட்டு தான் இருக்கும்னு அவ சொன்னா. மறுபடியும் பவளம் வாங்கலையா பவளம்னு சத்தம் கேட்டுச்சு. ஏனோ அந்த சத்தம் சிவகாமியோட உடம்ப சிலிக்க வச்சுச்சு. இது ஏற்கனவே கேட்ட குரலா என்ன? கொஞ்ச நேரத்திலேயே பவள வியாபாரி வீட்டுக்குள்ள வந்து, அம்மா பவளம் வேணுமா, அபூர்வமான பவளம், அஜந்தா வர்ணத்தையும் தோக்கடிக்கும் அழகான பவளம்னு சொன்னான். அஜந்தான்னு சொன்னதும் சிவகாமி ஒரு செகண்ட் திடுக்கிட்டு அந்த வியாபாரியோட முகத்தை நல்லா உத்து பார்த்தா. தாடியும் மீசையும் நல்லா அடர்த்தியா வளர்ந்திருந்த முகத்துல இருந்த அந்த கண்கள் சிவகாமிய அன்போடும் பக்தியோடும் பார்த்த கண்கள். அம்மா என்ன தெரியலையான்னு சொல்லிக்கிட்டேன் அவன் கிட்ட வந்து பவள மூட்டையா அவுத்தான். அது குண்டோதரனோட குரல்னு சிவகாமி தெரிஞ்சுக்கிட்டா. இருந்தாலும் அவளால நம்ப முடியாம, யாரு குண்டோதரனான்னு கேட்டா. ஆமா நான் தான் அம்மா, என்ன மறந்துட்டீங்களான்னு பணிவோட கேட்டான். ஆமாப்பா மறந்துதான் போயிட்டேன், நீங்க வரதா சொல்லிட்டு போய் வருஷம் கொஞ்சமா ஆயிருக்குன்னு கொஞ்சம் எரிச்சலோட சொன்னான். அம்மா சும்மா திரும்பி வந்தா போதுமா, உங்களோட சபதத்தை நிறைவேற்றுறதுக்கு தயாரா வர வேணாமான்னு குண்டோதரன் சொன்னான். ஆமா சபதம், பாழா போன சபதம், நான் என் சபதத்தை தலைமொழிகிட்டேன் குண்டோதரான்னு சொன்னான். அப்படியெல்லாம் சொல்ல வேணாம் அம்மா, நீங்க செஞ்ச சபதம் தமிழகமே செஞ்ச சபதம், அதை நிறைவேற்றி வைக்கிறது எங்க எல்லாரோட பொறுப்புன்னு குண்டோதரன் சொன்னான். சபதத்தை நிறைவேற்றத்தான் நீ இந்த வேஷத்துல வந்திருக்கியா, அதுக்கு தான் பவளம் கொண்டு வந்திருக்கியான்னு சிவகாமி கேட்டா. அம்மா ராமதூதன் அனுமன் சீதாதேவி கிட்ட வந்த மாதிரி நான் வந்திருக்கேன், ராமபிரான் பின்னால ஒரு பெரிய சைன்யத்தோட வரப்போறாருன்னு சொன்னான். அதை கேட்டதும் சிவகாமிக்கு உடம்பெல்லாம் நடுங்குச்சு. 9 வருஷம் காத்திருந்தது உண்மையிலேயே பயனளிக்க போதா, மாமல்லர் நம்மளை கூட்டிட்டு போக வரப்போறாரா, நம்மளை முழுங்கி ஏப்பமிடலான்னு இருந்த கிணறு ஏமாற்றம் அடைய போதா? ஆமாம் அம்மா, தென்னாடு இதுவரைக்கும் பார்க்காத ஒரு பெரிய பல்லவ சைன்யம் ரெடியா இருக்கு. அந்த சைன்யத்துக்கு முன்னாடி நின்று மாமல்ல சக்கரவர்த்தியும் சேனாதிபதி பரஞ்சோதியும் வரப்போறாங்கன்னு குண்டோதரன் தொடர்ந்து சொன்னான். என்ன மாமல்ல சக்கரவர்த்தியான சிவகாமி திடுக்கிட்டு கேட்டா. ஆமா அம்மா, மாமல்ல பிரபு தான் இப்போ பல்லவ சாம்ராஜ்யத்தோட சக்கரவர்த்தி, மகேந்திர பல்லவர் இறந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சுன்னு சொன்னான். இதை கேட்டதும் சிவகாமி அழுக ஆரம்பிச்சிட்டா. மகேந்திர பல்லவர் மேல பிற்காலத்துல அவ பல காரணங்கள்னால கோவப்பட்டது உண்மைதான். ஆனாலும் குழந்தை பருவத்துல அவர் மேல அவளுக்கு இருந்த பாசமும் பக்தியும் அழிஞ்சு போகல. அவன் அழுதுட்டு இருந்தனால குண்டோதரனும் கொஞ்ச நேரம் சும்மா இருந்தான். அப்போ சிவகாமி, குண்டோதரா உன்னை ரொம்பவும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்னால இனி ஒரு செகண்ட் கூட இங்க இருக்க முடியாது, இப்பவே என்னை கூட்டிட்டு போயிருன்னு சொன்னான். குண்டோதரன் அவ சொன்னதை கேட்டு திகச்சு நின்னதை பார்த்து, என்ன யோசிக்கிற, அதுக்கு நேரமும் இப்போ நல்லா இருக்கு, புலிகேசி பிக்ஷு எல்லாம் இன்னும் 2 நாள்ல அஜந்தாவுக்கு போறாங்களாம், இப்போல்லாம் இங்க காவல் எல்லாம் பெருசா இல்ல, ஈஸியா தப்பிச்சிடலாம், அப்படி என்ன உன் கூட கூட்டிட்டு போக விருப்பம் இல்லைனா இந்த வீட்டு கொல்லப்புறத்துல பவளமல்லி செடிக்கு பக்கத்துல ஒரு ஆழமான கிணறு ஒண்ணு இருக்கு, என்மேல் கருணை வைத்து அதில் என்னை தள்ளிவிட்டு போய்விடு என்று சொல்லிவிட்டு மீண்டும் விம்மத் தொடங்கினாள். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.